ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன மாதிரியே உங்களுக்கும் ஐப்ரோ வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் 2 டைப்பில் உங்களுக்கு ஐப்ரோ ஃபில் பண்ணி காமிக்க போகிறேன். ஒன்று ஐஷேடோ பேலட், இன்னொன்று ஐப்ரோ பென்சிலை யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு நான் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க பிளாக் கலர் ஷேடை எடுத்து என்னோடய ஐப்ரோக்கு மேலேயும் கீழேயும் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். ஈவனாக பவுடரை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்காக எனக்கு இந்த மாதிரி 2 ப்ரஷ் நான் வச்சுருக்கேன். இது 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும். இந்த ப்ரஷ் பேர் ஸ்பூலி. இந்த ப்ரஷ் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல. மஸ்காரா பாட்டம் இதே மாதிரி ப்ரஷ் இருக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நான் லைட்டாக வந்து கோம் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கோம் பண்ணி விடும்போது உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். இதுவே உங்களுக்கு போதுனாலும் இப்படியே விட்டுறலாம். வீடியோவில் கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் டார்க்காக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டார்டிங் ஐப்ரோக்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் ஹோம் பண்ணிக்கிறேன் நல்லா. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. இப்போ ட்ரா பண்ண ஐப்ரோக்கும் ட்ரா பண்ணாத ஐப்ரோக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சைடு ஐப்ரோ பென்சிலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஐப்ரோ பென்சிலில் 2 டைப் இருக்குது. ஒன்று டேஸ்லர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், அதனால நம்மளுக்கு அது தேவையில்லை. நான் வந்து 10 ருபீஸ்க்கு வந்துட்டு நார்மல் பென்சில் மாதிரி இருக்கிற ஐப்ரோ பென்சில் வச்சுருக்கேன். அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். கையில் ட்ரா பண்ணி போதே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஐப்ரோவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டான பென்சில் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 2க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபூலி வச்சு நல்லா ஹோம் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஐப்ரோ பென்சிலை யூஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் பார்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக தான் பார்டர் பண்ணணும், அப்போ தான் நம்ம ஐப்ரோ ட்ரா பண்ணியிருக்கோன்றது தெரியாது. அதுக்கப்புறமா திரும்பவும் ஃபூலி வச்சு நல்லா ஹோம் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப நேச்சுரலான லுக் தான் இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, போன வாட்டி வந்து ப்ரௌன் கலர் ஷேட் யூஸ் பண்ணுவோம். செகண்டாக பவுடர் இருந்தனால நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். இதில் ப்ரௌன் கலர் பென்சில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் இந்த ஸ்பூலியை வச்சு லைட்டாக வந்துட்டு முன்னாடி ப்ரெஸ் பண்ணி ஹோம் பண்ணி விட்டுக்கிறேன். அதுலேயே கொஞ்சம் ஐப்ரோ பென்சிலில் இருக்கிற அந்த பிளாக் கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அதுவே நம்மளுக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிட்டத்தட்ட பேலட் யூஸ் பண்ணதுக்கும் பென்சில் யூஸ் பண்ணதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இது 2ல் எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் என்ன டேக் பண்ணியிருக்கேன். நான் பண்ண மாதிரியே தான் உங்களோட ஐப்ரோ ஷேப் வந்துட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஷேப் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் கட்டுக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக உங்களுக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெட் டிஷ்யூவோ இல்லை நார்மல் டிஷ்யூ யூஸ் பண்ணி கரெக்டான ஷேப்புக்கு நீட்டாக தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நீட்டான ஷார்ப்பான லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், பாய்.